ஜெபம் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்காது. எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எந்த சூழ்நிலையா இருந்தாலும். ஆமென், அல்லேலூயா. அதுதான் எப்பேற்பட்ட நம்ம சூழ்நிலையை தான் பார்க்கிறோம். இன்னைக்கு நீங்களும் நானும் சூழ்நிலையை தான் பார்க்கிறோம், நெருக்கத்தை பார்க்கிறோம், கஷ்டத்தை பார்க்கிறோம், உபத்திரத்தை பார்க்கிறோம், போராட்டத்தை பார்க்கிறோம். ஆனால் பேதுரு அங்கே எதையும் பார்க்கல. என் கூட இருக்கிற ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்பதை மாத்திரம் பார்க்கிறார். அல்லேலூயா. உபத்திரவத்திலே, போராட்டத்திலே எல்லாம் அங்க போராடி ஜெபிக்கும் போது நல்ல ஒரு தூக்கத்தை தூங்குறார் பேதுரு. காரணம் என்ன? ஜெபம் என்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. இந்த கூடி இவர்கள் என்ன பண்ணாங்களாம்? கூடி ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். எல்லா கூட்டம் கூடி ஜெபிக்கிறாங்க. ஜெபம் இங்க ஜெபிக்க 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 அங்க சிறைச்சாலைகள் கதவுகள் ஒவ்வொன்றாக திறக்கப்படுகின்றன. அதுதான் சொல்ற, ஜெபம் உன்னை கட்டி வைக்க முடியாது, சிறைச்சாலைகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. அதுதான் பாடல் சிறைச்சாலைகள் என்ன செய்யாது, சங்கலிகள் உன்னை கட்டி வைக்க முடியாது. அதையெல்லாம் தேவன் தகர்த்து போடுவார். இப்போ ஜெபிக்கிற மனுஷனுக்கு விடுதலை நிச்சயம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கணும். வாழ்க்கையில ஜெபம் ரொம்ப அவசியம்ங்கறத இயேசு கிறிஸ்து நமக்கு நல்லாவே சொல்லி போனார். ஆனா அந்த அவசியமானதை நம்ம விட்டுட்டு அவசியம் இல்லாததை நாம் என்ன செய்கிறோம்? உபத்திரவம், போராட்டம், நெருக்கம். யாக்கோபின் தலையை வெட்டினது போல பேதுருவின் தலையை வெட்டப்பட போகுது. ஆனால் பேதுருக்கு அந்த பயம் இல்லை. அந்த பயம் இல்லை. இன்னைக்கு நமக்கு ஒண்ணு இல்லைனாலும் பயம் வந்துருக்கு. நெருக்கம் வந்தா, வியாதி வந்தா, எல்லாத்தையும்